15/6/2026 இன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் ஒன்று இலங்கை யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்னால் இடம்பெற்றது. வலி வடக்கு பிரதேசத்தில் வாழ்கின்ற அனைத்து பிரதேச மக்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன, இந்த மக்கள் ஏன் போராடினார்கள் என்று சொல்லி இந்த காணொலியில் பதிவு செய்திருக்கின்றோம். பதில் சொல் அரசே, பதில் சொல். வணக்கம். இன்றைய தினம் 15/6/2026 திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக வலி வடக்கு, குறிப்பாக மயிலிட்டி உள்ளிட்ட பிரதேசங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்து வலிவடக்கு மக்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 36 வருடங்கள் கடந்தும் 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி மயிலிட்டியில் இருந்தும் வசாவிளானில் இருந்தும் ஏனைய பகுதிகளில் இருந்தும் வெளியேறிய மக்கள் 36 வருடங்கள் கடந்தும் இன்று அகதி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தங்களுடைய சொந்த காணிகளுக்கு, சொந்த மண்ணுக்கு திரும்ப முடியாமல் வாழுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகிறது. ஸ்ரீலங்கா அரசு, குறிப்பாக அனுர அரசு ஆட்சிக்கு வரும்பொழுது மக்களுடைய காணிகள் மக்களுக்கே என்ற வாக்குறுதியை கொடுத்து மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இன்று வரையிலும் எந்தவித ஒரு காணி விடுவிப்பையும் செய்யாமல் வலி வடக்கை பொறுத்தவரையிலே ஒரு பாதையை மட்டும் காலையிலிருந்து மாலை வரை பயன்படுத்தலாம் என்று அந்த பாதை திறப்பை கூட ஒரு இரகசியமாக அல்லது சாதாரணமாக செய்வோம் என்று கூறிய அரசு அதை ஒரு பெரிய அரசியல் நிகழ்ச்சியாக்கி தங்களுக்கு அரசியல் ஆதாயம் தேடுகின்ற ஒரு விடயமாக செய்திருக்கக்கூடிய இந்த அனுர அரசு இதுவரை வலிவடக்கு மக்களுடைய காணிகளை விடுவிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இன்று வரை விடுவிக்காமல் இந்த மக்கள் 36 வருடங்கள் கடந்தும் மிகவும் துர்ப்பாக்கியமான சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். தங்களுடைய இறுதிக்கால வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதிலே மூத்தவர்கள் தாங்கள் இறந்தால் தங்களுடைய தேவாலயத்துக்குரிய மயானத்திலேயே தங்களுடைய உடல்கள் புதைக்கப்பட வேண்டும் என்கின்ற அவர்களுடைய விருப்பங்கள்.